Hello students, welcome to Human Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 5, Exercise 5.2, 8th question இந்த வீடியோவில் பார்க்கலாம். An AP consists of 50 terms. So AP total 50 terms இருக்கு, அப்போ finite series, of which third term is 12 and last term is 106. லாஸ்ட் டேர்ம்னா எந்தாவது டேர்ம் 50th டேர்ம். ஏபியில் டோட்டலாக 50 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்ம் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? A50. ஸோ A50 தான் 106ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைன் த 29th டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ 29th டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டு சம் 7th சம் பார்த்துருந்தீங்கன்னா சேம் மாடல், சரிங்களா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு A3 வந்து 12, அப்புறம் A50 வந்து 106. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க 50 டேர்ம்ஸ் தான் ஒரு ஏபியில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்தனால A15 எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து A29 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A3 எடுத்துக்கலாம். A3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? AN is equal to A plus N minus 1 into D. Same A plus N இடத்துல 3 minus 1 into D. அப்போ A plus 3 minus 1 2D. இது first term. அடுத்தது A50 is equal to 106. A50 எப்படி எழுதலாம்? A plus 50 minus 1 into D is equal to 106. அப்போ A plus 50 minus 1 49D is equal to 106. இது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ணுற எலிமினேஷன் மெத்தட். A3 ஓட வேல்யூ 12 கொடுத்துருக்காங்க, அது எழுதல பாருங்க. A3 வேல்யூ 12 எழுதிக்கலாம், சரியா? இப்போ எடுத்து எழுதலாம். A plus 2D is equal to 12. A plus 49 into D is equal to 106. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். 49 2 minus 49 plus 2. இப்போ minus 47D is equal to இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 106 12 4 9. மைனஸ் பெரிய நம்பர் இருக்குது, அப்போ minus 94. இப்போ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? minus 94 divided by minus 47. minus minus cancel பண்ணிடலாம். 47 into 2 7 2s are 14, balance 1 4 2s are 8 plus 1 9 94. so 2 times. clear-ஆ? இப்போ D ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? substitute D is equal to 2 in A3 first இது or equation 1. A3 is equal to 12 எழுதுங்க, இல்லைனா equation 1 எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா டேர்ம் என்ன? 12 is equal to A plus 2D. இப்போ D இருக்கிற இடத்துல 2. 12 is equal to A plus 2 into 2. 12 is equal to A plus 2 2s are 4. 12 minus 4 is equal to A. ஸோ 12 4 போச்சுன்னா 8. ஸோ A ஓட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். A வேல்யூ தெரிஞ்சிருச்சு, D வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேர்ம் 29th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது, சரிங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. A29 is equal to A plus N minus 1 into D. A 8, N வேல்யூ 29 minus 1, D ஓட வேல்யூ 2. ஸோ 8 plus 29 minus 1 28 into 2. அப்போ 8 plus 28 into 2 எவ்வளோ? 8 2s are 16, balance 1 56. 56 plus 8 64. இதுதான் A29 ஓட வேல்யூ. கிளியராக இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோன்னா ஃபைனல் ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one. If the third and 9th term of an AP are 4 and minus 8 respectively, which term of this AP is 0 அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் டேர்ம் 4, 9th டேர்ம் minus 8. இதில் எந்த டேர்ம் வந்து 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாம்.
சொல்யூஷன்ல given எழுதுங்க. தேர்ட் டேர்ம்னா a3 வந்து 4. அடுத்து 9th டேர்ம் a9 is equal to -8. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? n-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் an வந்து 0 சொல்லிட்டாங்க. விச் டேர்ம்னாலே n-ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் a3 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அப்புறம் a9 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணும்போது ad கிடைக்கும். அதை வச்சு n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் a வேல்யூ எப்படி கெட் பண்றது? a3ல இருந்து an is equal to a plus n minus 1 into d. இப்போ a and d தெரியாது, ஆனா n3ன்னு தெரிஞ்சிடும். a3 is equal to a plus 3 minus 1 into d. a3 இடத்துல 4. So 4 is equal to a plus 2d. இது first equation எடுத்துக்கலாம். அடுத்த equation எப்படி கண்டுபிடிக்கிறது? a9 is equal to -8. Same. a9 is equal to a plus n minus 1 இடத்துல 9 minus 1 into d. a9 ஓட வேல்யூ -8 is equal to a plus 9 minus 1 8d. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணலாம். 1 minus 2. a plus 2d is equal to 4. a plus 8d is equal to -8. இப்போ மைனஸ் பண்ணுங்க. செகண்ட் டேர்ம்ல மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். பிளஸ் a மைனஸ் a கேன்சல். 2 minus 8 அப்போ -6d is equal to 4 plus 8 12ன்னு கிடைக்குமா? Next d is equal to 12 divided by -6. இப்போ 6 2s are 12, மைனஸ் இருக்கனால -2. Therefore d ஓட வேல்யூ -2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ next a வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? a வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? Substitute d in 1. First equation a plus 2d is equal to 4. a plus 2 into d ஓட வேல்யூ என்னது? -2 is equal to 4. a minus 4 is equal to 4. a is equal to 4. -4 answer வந்தா +4. Therefore a is equal to 4 plus 4 8. இப்போ next என்ன டேர்ம் கேட்குறாங்க? 0 எப்போ வரும்னு கேட்குறாங்க. 0 எப்போ வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? an ஓட வேல்யூ 0 இருக்கணும். அப்போ an ஓட ஃபார்முலா a plus n minus 1 into d is equal to 0. இப்போ a வேல்யூ 8, n minus 1 into d ஓட வேல்யூ -2 is equal to 0. இப்போ இந்த 8 அன்சைட் கொண்டு போயிடலாம். n minus 1 into -2 is equal to plus 8 அன்சைட் போனா -8. இப்போ -2 டிவிஷன்ல கொண்டு வரலாமா? n minus 1 is equal to -8 divided by -2. Cancel பண்ண ஆன்சர் 4. n minus 1 is equal to 4. n is equal to 4. -1 அன்சைட் போனா +1. Therefore n is equal to 5. இப்போ 5th டேர்ம்ல தான் நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? 5th டேர்மோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? அந்த 5th டேர்ம் ஆஃப் த AP is 0. ஸ்டேட்மெண்ட் எழுதுனா எழுதிக்கோங்க. The 5th term of the AP is 0ன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எழுதிருங்க. கொஞ்சம் பெருசாக எழுதுங்க, நான் இடம் இல்லை அதனால சைடில் எழுதிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க.